ഈ പെണ്ണ് ഇവിടെ വർക്ക് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ ഇവിടുത്തെ മാനേജർ വന്നിട്ട് ഈ പെണ്ണിനെ ലൈംഗികമായി പീഡിപ്പിക്കുന്നുണ്ടായിരുന്നു. സോ അത് തുടർന്നുകൊണ്ടേ ഇരിക്കുമായിരുന്നു. ഈ പെണ്ണിൻ്റെ വീടെന്ന് പറയുന്നത് വളരെ പാവപ്പെട്ട വീട്ടിലെ പെൺകുട്ടിയായിരുന്നു. അവർക്ക് വന്നിട്ട് ഈ ഒരു ജോലി മാത്രമേ ഉള്ളായിരുന്നു. അവർ വീട്ടിലേക്കുള്ള എല്ലാ കാര്യങ്ങളും നടന്നു പോയിക്കൊണ്ടിരുന്നത്. പക്ഷേ ഒരു സ്റ്റേജ് എത്തിയപ്പോഴത്തേക്ക് ഈ ലൈംഗികമായി പീഡിപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഈ കാര്യങ്ങൾ പോലും പുറത്തു പറയാൻ പറ്റാത്തൊരു സിറ്റുവേഷനായി. കാരണം പുറത്ത് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഈ പെണ്ണിന് വന്നിട്ട് ജോലി നഷ്ടപ്പെടും, കുടുംബം ഇതായിപ്പോവും എന്നുള്ളത് വെച്ചുകൊണ്ട് തന്നെ മാത്രം ആ പെണ്ണ് ഇതെല്ലാം മൂടി മറച്ചുകൊണ്ട് ഈ കാര്യങ്ങളൊക്കെ സഹിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. പക്ഷേ കുറച്ച് നാളുകൾ കഴിഞ്ഞിട്ട് ഈ ഒരു സെയിം സംഭവം തന്നെ കൂടുതൽ പേരിലേക്ക് എത്താൻ തുടങ്ങി. അതായത് ഈ മാനേജറിന് മുകളിലുള്ള ആൾക്കാരിലേക്ക് ഈ പെണ്ണിനെ കൊണ്ടെത്തിക്കാൻ നോക്കി. സോ അത് ഈ പെണ്ണിന് സഹിച്ചില്ല. അവസാനം ആ പെണ്ണ് വന്നിട്ട് സൂസൈഡ് മരിക്കുകയായിരുന്നു. അതിനുശേഷം ഈ ഒരു ഓഫീസ് അതിനു മുമ്പായിട്ട് തന്നെ ഈ പെണ്ണ് സൂസൈഡ് മരിച്ചതിന് കുറച്ച് ദിവസങ്ങൾക്കുള്ളിൽ തന്നെ ഇവിടെ വർക്ക് ചെയ്തിട്ടുള്ള ആ മാനേജർ വന്നിട്ട് ഒരു ആക്സിഡൻറ്റിൽ മരിക്കപ്പെടുന്നുണ്ടായി. ആ ഒരു മാനേജർ മരിച്ചു കഴിഞ്ഞതിന് ശേഷം ഈ ഒരു ഓഫീസ് പയ്യെ അപകടമാകുകയായിരുന്നു. ഇവിടെ ഓരോ ആക്ടിവിറ്റീസ് നടക്കാൻ തുടങ്ങി. ഇവിടെ വർക്ക് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന തന്നെ പല രീതിയിലുള്ള ബുദ്ധിമുട്ടുകൾ നേരിടാൻ തുടങ്ങി. ഇപ്പോൾ കംപ്ലീറ്റ് ആയിട്ട് ഈ ഒരു ഓഫീസ് അപകടമായിട്ടിരിക്കുകയാണ്. என்ன ப்ரோ கொஞ்சம் பார்த்தா ப்ரோ கொஞ்சம் பார்த்தா ப்ரோடா வந்துச்சா? ஆ ப்ரோ வாதம் ப்ரோ தலைமறை வந்துச்சு ப்ரோ. அதெல்லாம் வாதம் ப்ரோ. யாரது யாரது? நம்மளை வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க விடமாருக்கு ப்ரோ. நான் சொன்னல நம்மளை வந்து அதுதான் நினச்சிட்டு நம்மளை கொள்ள ட்ரை பண்ணுது ப்ரோ. உன்னோட பேர் இதுதானே? நீ எதுக்கு எங்களை இது மாதிரி பண்ணிட்டு இருக்க? நாங்கள் இல்லை உன்னை கொண்டது. நீ என்ன லூஸா? എനിക്കാണെങ്കിൽ ഈ സിറ്റുവേഷൻ വന്നിട്ട് എങ്ങനെ ഹാൻഡിൽ ചെയ്യണമെന്ന് ഒരു പിടുത്തമില്ല. എക്സ്ട്രീം ലെവല് ജസ്റ്റ് മിസ്. എനിക്കാണെങ്കിൽ ഈ ഭാഗത്ത് എന്തോ നീറുന്നുണ്ട്. അവൻ്റെ ഗ്ലാസ് കൊണ്ടാണെന്ന് ഫീലുണ്ട് എനിക്ക്. இவ்வளோ லாங்கில் கரெக்டாக கிடைக்குமா? என்ன கிடைக்குதா? வெளிச்சம் கிடைக்குதா? எனக்கு கிடைக்குதா? சரி வாங்க ப்ரோ, டக்குனு வீடு முடிச்சுட்டு போகலாம் ப்ரோ. அது ஆடு ஓகே.
நம்ம கூட தான் அப்படி வந்துட்டு இருக்கு. ஓ சரியாக பண்ணாது, ஒன்றும் சரியாக பண்ணாது ப்ரோ. ஒன்று நீங்கள் என்ன நாங்கள் ஏதாச்சும் நான் மண்டியில் ஏதாச்சும் எங்களை ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நாங்கள் ஒன்றும் எந்த தொந்தரவு பண்ண வந்திருக்கோம்? உன்னோட இந்த இழப்புக்கு நாங்கள் காரணம் இல்லை. யாரது? யாரது? சேஃப் இல்லை ப்ரோ. அந்த பொண்ணை பற்றி சொல்லுவோம். நீங்கள் அந்த பொண்ணை பற்றி நீங்கள் முன்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நீ இந்த மாதிரி ட்ரை பண்ணுறல, இதுக்கு பேசாமல் எங்கள் முன்னாடி வந்து நிற்கலாம். என்ன ப்ரோ, இதுக்கு முன்னாடி ப்ரோ ப்ரோ அது பேசினாலே ஏதோ ஒரு ஆட்டம் நடக்குது பாருங்கள். நம்ம அதை பற்றி பேசினோம். உள்ளே வந்து நம்ம பிடிக்கணும், நம்ம கொல்ல பார்க்குது ப்ரோ. நம்ம அதை பாரு ப்ரோ, சுற்றி ப்ரோ. ப்ரோ இங்கே எங்கேயும் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கிளம்பலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே ரொம்ப பெருசாக நடக்கிற மாதிரி இருக்குது என் மைண்ட் செட்டை பொறுத்தவரைக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? பெருசாக நடக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களை தான் நம்ம உள்ளே வந்துடுது. அதே சரி வாங்க வாங்க முடிச்சு கிடக்கணும். யாரும் இல்லை, வெளி பக்கம் ப்ரோ. யாருது? ஓ மை காட், ஓ மை காட். இங்கே அது எதுவுமே இல்லை ப்ரோ. உனக்கு தைரியம் வந்தால் முன்னாடி வந்து பாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க வேலை எல்லாம்? Guys, full forest back. Guys, office work ആയിക്കൊണ്ടിരിക്കുന്ന ടൈമിൽ ബ്രോ என்ன ப்ரோ? ப்ரோ சீக்கிரம் நம்ம நல்லா ப்ரோ ப்ரோ இங்கே பார்த்தேன் ப்ரோ. அங்கே பார்த்தேன் ப்ரோ. நான் வந்துச்சா? ஓ ப்ரோ பார்த்தேன் ப்ரோ. தலை மாதிரி வந்துச்சு ப்ரோ. அந்த ப்ரோ அந்த ப்ரோ கேன்சல் ஆச்சு ப்ரோ. கேன்சல் ஆச்சு ப்ரோ, கன்ஃபார்ம் கேன்சல். அந்த பாரு ப்ரோ, அந்த பாரு ப்ரோ. ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ, கன்ஃபார்ம் பார்த்தேன் ப்ரோ. நான் பார்த்தேன் ப்ரோ. பார்த்தேன் ப்ரோ. இல்லை ப்ரோ யாரும்
ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. ப்ரோ சேஃபில் ப்ரோ. அப்பயே சொன்னேன் ப்ரோ. நான் பார்த்துட்டேன் ப்ரோ. நீ பார்த்துட்டேன் ப்ரோ. நான் பார்க்கல ப்ரோ. நான் பார்த்தேன் ப்ரோ. ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. ப்ரோ சேஃபில் ப்ரோ. நான் அப்பயே சொன்னேன் ப்ரோ. நான் பார்த்துட்டேன் ப்ரோ. நீ பார்த்துட்டேன் ப்ரோ. நான் பார்க்கல ப்ரோ. நான் பார்த்தேன் ப்ரோ. கிளம்பிடலாமா ப்ரோ? கிளம்பிட்டேன் நல்லது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. എനിക്ക് എന്താ പറയേണ്ടത് എന്താ ചെയ്യേണ്ടത് ഒരു പിടുത്തമില്ല. ഇവിടുന്ന് പോകാൻ തോന്നുന്നു. കാരണം എക്സ്ട്രീം ലെവൽ നടക്കുവാണ്. എന്തെങ്കിലും സംഭവിച്ചു കഴിഞ്ഞാൽ ഒന്നും ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. പ്രത്യേകിച്ച് ഞാൻ ഫോഴ്സ് ചെയ്ത് വിളിച്ചതാണ് ഈ ഒരു പുള്ളിക്കാരനെ, ഈ ഒരു കൂട്ടുകാരനെ. ഈ ഒരു என்ன ப்ரோ இப்படி நடக்குது? சேஃப் இல்லை ப்ரோ. அட்லீஸ்ட் சொல்ல சேஃப் இல்லை ப்ரோ. ഓക്കെ അപ്പുറത്ത് കുറച്ചുകൂടെ കാണിക്കുന്നുണ്ട്. അപ്പുറത്തെ കുറച്ചുകൂടെ എക്സ്പ്ലോർ ചെയ്തിട്ട് വീഡിയോ സ്റ്റോപ്പ് ചെയ്യാം. ഓക്കെ வாங்க வாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்குல்ல, அதுவும் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் ப்ரோ. வாங்க. உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணு நீ, அவ்வளோதான். நான் தான் போகிறேன்னு சொல்லிட்டேன். பார்த்து முடிச்சுட்டு வந்துடலாம் ப்ரோ. இருக்காச்சு சீக்கிரம் ப்ரோ. மயக்கமாக வர மாதிரி இருக்கு ப்ரோ. ரொம்ப வேகமாக இருக்கு ப்ரோ. எனக்கு என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ. கரண்டோட இது ப்ரோ, ஏதோ கரண்டோட கனெக்ஷன். செரோ ரூம் தான் அந்த பக்கம். அதான் பாசிட்டிவ். ஆனால் என்னமோ பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக செதைச்சி வச்சுருக்கு ப்ரோ எல்லாத்தையும். என்னது ப்ரோ? ஃபுல் கிளாஸ் இதில் கல்கண்டம் கூட்டிருக்குது. ഇങ്ങനെ തന്നെ കെട്ടുന്നത് കൈസ്. ഇവിടെ നിന്നാണ് വെള്ളം ലീക്ക് ആവുന്നുണ്ടോ? വെള്ളം ലീക്ക് ആവുന്നുണ്ട് ഇവിടെ നിന്ന്. இது என்ன ரூம் ப்ரோ? டொய்லெட்டா? க்ளோஸாக இருக்குல்ல? ப்ரோ ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளம்புவோம்னு நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வீடியோ போனது
ഇല്ല ஆக்டிவிட்டீஸே இல்லை ஆக்டிவிட்டீஸை சுத்தமாக இல்லை. லைட்டாக இருக்குது. என்ன பண்ணோம்னா ஒரு ஐடியா இருக்குது. நம்ம ஆயில் வந்து மெழுகுவர்த்தி இருக்குது, ரிச்சல் மாதிரி போட்டுக்கலாமா கடைசியாக. ரிச்சல்னா ரொம்ப ரிஸ்க் ப்ரோ போட்டு அந்த ஒரு மந்திரம் ப்ளே பண்ணலாம். அந்த மந்திரத்தை ப்ளே பண்ணிவிட்டு ரொம்ப ரிஸ்க் ப்ரோ, ரொம்ப சத்தியமாக ரிஸ்க் தான் ப்ரோ. நான் வந்துட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன், ட்ரை பண்ணிட்டு போவேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். புரியுது, ரிஸ்க் தான், ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் பண்ணேன். நான் ரிஸ்க் தான், அதை கேட்குறேன். நீங்கள் ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் பண்ணலாம். லைட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே சூப்பர். ഗൈസ് ഇപ്പം എന്തായാലും ലാസ്റ്റായിട്ട് ഒരു ഐഡിയ തോന്നി. ഒരു റിച്വൽ കൂട്ടൊരു സംഭവം ചെയ്ത് നോക്കാം, ഒരു മന്ത്രം പ്ലേ ആക്കി നോക്കാം. റിസ്ക്കാണ്, കംപ്ലീറ്റ്ലി റിസ്ക്കാണ്. ഞാൻ പറഞ്ഞ തന്നെ പുള്ളിക്കാരൻ്റെ ഫ്രണ്ടിന് വന്നിട്ട് ശരിക്കും എഫക്റ്റ് ആയിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് വേണ്ടെന്ന് പറഞ്ഞാണ്. ലാസ്റ്റ് പുള്ളിക്കാരൻ ഇപ്പോൾ ഓക്കെ ആണ്. നിങ്ങൾക്ക് ഓക്കെ തന്നെ ബ്രോ? അപ്പോൾ പുള്ളിക്കാരൻ ഓക്കെ ആണ്. ഓക്കെ, പുള്ളിക്കാരൻ ഇപ്പോൾ ഓക്കെ ആണ്. സോ ചെയ്യാമെന്ന് പറയുന്നത്. അതെ, സ്റ്റാർട്ടായി നമുക്കിതാ വേണ്ടത്. ഓക്കെ, റിച്വൽ സ്റ്റാർട്ട് ചെയ്യാം. ഓക്കെ, ഗൈസ് ഇപ്പോൾ എല്ലാം റെഡി ആയിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ വന്നിട്ട് ജിന്നിന് മന്ത്രം വന്നിട്ട് പ്ലേ ആക്കാം. അപ്പോൾ சொன்னல ட்ரை பண்ணலாம் ஒரு தடவை. ஒன்றும் இல்லை, ரொம்ப സീരീസാக പോകണമെന്നാ സ്റ്റോപ്പ് பண்ணிடலாம். ഓക്കേവാ ഗൈസ്? ഒത്തിരി സീരീസായിട്ട് പോകുകയാണെങ്കിൽ പെട്ടെന്ന് സ്റ്റോപ്പ് ചെയ്യാം. ഇപ്പോൾ കുറച്ച് നേരമായിട്ട് സൗണ്ട് ഇല്ല, ആക്ടിവിറ്റീസ് കുറവാണ്. ടൈം ഇപ്പോൾ ഏകദേശം ഒരു 1:30 ആയിട്ടുണ്ട്. കാണാൻ പറ്റാറില്ല, 1:30 ആയിട്ടുണ്ട്. ഓക്കെ, സ്റ്റാർട്ട് നോക്കുക. അതൊന്നും നോക്കാം. നോക്കുന്നു எனக்கு சுற்றி அரைச்சிருக்கலாம் அப்படின்னு அரைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. இங்கே சுற்றி அரைச்சிருக்கலாம் அப்படின்னு. எங்கள் கிட்ட தான் இருக்கியா நீ? எங்கள் கிட்ட தான் இருக்கியா?
السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم കിട്ടില്ല Bro, venom. We can't move, bro. Bro! Bro, ya pinale a nikkira maraga, bro. திருப்பி ஒரு தடவை பண்ண ப்ரோ கடைசியா எனக்கு கிட்டதா இருக்கேன்னா ப்ரோ என்ன ப்ரோ நீங்க என்ன ஓடாதீங்க சொல்லிட்டா இருங்க அப்படியே அப்படியே ஓடாதீங்க ப்ரோ சொல்லிட்டேன் ஓகே ப்ரோ முடியாது ப்ரோ bro السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم bro போறீங்க bro நில்லு bro من ذا الذي يشفع bro இருங்க bro بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم bro யாராவது பின்ன வர மாதிரியே இருக்கு bro வந்துரு bro எடுத்துட்டு அப்புறம் எல்லாம் எடுத்து சத்தியம் ப்ரோ சத்தியம் ப்ரோ ஓடு